காருண்யம் எத்தனை பெரிதாய் இருக்கிறதா! ஸ்தோத்திரம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்பார். 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வேத வசனம். ஸ்தோத்திரம். 2 பேதுரு 1:3. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தளினது என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்து என்ன செய்திருக்கிறார்? அவரை அறிகிற அறிவையும் தேவ பக்திக்கு வேண்டிய ஜீவனுக்கு வேண்டிய தேவ பக்தியையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவருடைய காருண்யத்தினால கர்த்தர் நம்மை அழைத்து ஸ்தோத்திரம் ஜீவனுக்கு வேண்டிய தேவ பக்திய கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு காலத்துல இயேசுனா யாருன்னு நமக்கு தெரியாது. இயேசு எப்படி இருப்பார்னு தெரியாது. அவருக்கு சுவாபம் என்ன நமக்கு தெரியாது. அவருக்கு போதனை என்ன நமக்கு தெரியாது. அவருடைய செயல்கள் என்ன, அவர் என்ன செய்வார் நமக்கு தெரியாது. ஆனா ஸ்தோத்திரம், ஒன்றுக்கு உதவாதவர்களாய் காணப்பட்ட நம்மளை ஆண்டவர் தம்முடைய காருண்யத்தினால அவர் நம்மை அழைத்து ஸ்தோத்திரம் பாருங்க, அவரை அறிகிற அறிவினால ஜீவனுக்கு வேண்டிய தேவ பக்தியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய காருண்யம் தான் நாம் ஒவ்வொருவரையும் என்ன செய்திருக்க அழைத்திருக்கிறது. விசுவாசிகளை தெய்வ சங்கத்திலிருந்து தெய்வ பக்தியாய் ஆராதித்து பரலோகத்தை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் விசுவாசிகளாய் அழைத்திருக்கிறார். ஊழியக்காரர்களை ஸ்தோத்திரம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு கர்த்தர் ஊழியக்காரர்களாக அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பு மனுஷனால் வந்ததல்ல, உன்னதமான தெய்வனாகிய கர்த்தர் தம்முடைய காருண்யத்தினால நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு நம்மில் யாரும் பாத்திரவான்களோ பாத்திரவதிகளோ கிடையாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அழைப்புக்கெல்லாம் நாம் ஒரு காலத்துல அபாத்திரராகத்தான் நாம் விளங்கினோம். ஆனாலும் ஸ்தோத்திரம், அவர் நம்ம மேல பாராட்டின அந்த காருண்யத்தினால கர்த்தர் நம்மை அழைத்து அவர் சமூகத்தில் விசுவாசிகளாய் ஆராதிப்பதற்கும் ஊழியக்காரர்களாக அழைத்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அழைத்தா அழைத்தவர்களை கர்த்தர் ஒரு காலம் அவர் சும்மா விடவே விட மாட்டார். அல்லேலூயா. அவருடைய காருண்யத்தினால ஒரு தெய்வ பிள்ளையை கர்த்தர் ஸ்தோத்திரம் சேற்றிலிருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விக்கிரக ஆராதனையிலிருந்து பாரம்பரிய கட்டிலிருந்து பாவ கட்டிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் அழைக்கிறார். நீ வா, நீ எனக்கு வேண்டும், எனக்கு ஆராதனை செய்ய நீ வேண்டும், என் நாமத்தை அறிவிப்பதற்கு நீ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு தேவனுடைய பிள்ளையை அழைத்தான். அழைத்த ஒருவரையும் கர்த்தர் வெறுமையாய் விட்டதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 30வது வேத வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் எவ்விதமாய் சொல்லுகிறது, வாசிப்போம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர்
சும்மா விடுகிறது இல்ல. கர்த்தர் யார அழைச்சாரோ அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரோ நீதிமான்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் அவர்கள் பாவிகள் தான், ஒரு காலத்தில் அவர்கள் அக்கிரமக்காரர் தான், ஒரு காலத்தில் அவர்கள் துன்மார்க்கர் தான். ஆனால் தேவன் தம்முடைய காருண்யத்தினால நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவரை அழைத்து விட்டார். எப்பேற்பட்ட பாவியும் எப்பேற்பட்ட துன்மார்க்கனையும் எப்பேற்பட்ட அடங்காத ஸ்தோத்திரம் அநீதியாய் நடக்கிற அக்கிரமக்காரனையும் அவர் அழைத்ததுனால அவர்களை நீதிமான்களாக மாற்றி விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து என்ன செய்கிறாரோ அந்த அழைத்தவர்களை நீதிமான்களாக மாற்றி அவர்களை என்ன செய்கிறாரா மகிமைப்படுத்தியும் இருக்கிறாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அழைத்தவர்களை கர்த்தர் வெறுமையா விடல, அவர்களை நீதிமான்களாக்கி அவர்களை மகிமையும் படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலகத்தார் மத்தியில உங்களுக்கு மகிமை சில நேரங்கள்ல கிடைக்காது. உலகம் உங்களை பார்த்து பரிகாசம் பண்ணலாம், உலகம் உங்களை பார்த்து நிந்திக்கலாம், உலகம் உங்களை பார்த்து ஸ்தோத்திர அவதூறான வார்த்தைகளை பேசலாம். ஆனா பரிசுத்தவான்களுக்கு மத்தியில, பரலோக தேவதூதர்களுக்கு மத்தியில, பரலோக ராஜ்யத்தில் அங்கே வரும் பொழுதும் இங்கேயும் பரிசுத்தவான்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி அழைக்கப்பட்டவர்களுக்கு என்று சொல்லி கர்த்தர் ஒரு விசேஷித்த மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காலங்கள் வரும் பொழுது, சமயங்கள் வரும் பொழுது அந்த மகிமையை அந்த தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில கர்த்தர் விளங்க செய்கிறார். அல்லேலூயா. அநேகர் ஆச்சரியப்படுகிற அளவில் பரிகாசம் பண்ணினவர்களும் நிந்தித்தவர்களும் ஏளனமாய் பேசினவர்கள் எல்லாம் ஒரு நாளில பார்த்து, ஓ இவளுக்கா இப்படிப்பட்ட வாழ்வு, இவளுக்கா இப்படிப்பட்ட ஒரு மேன்மை, பரவாயில்லையே என்று சொல்லுகிற அளவில் கர்த்தர் ஒரு காலத்தையும் நேரத்தையும் குறித்திருக்கிறார். அந்த நாளில அந்த நேரத்துல அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் கட்டாயம் மகிமைப்படுத்துவார். கரங்களை தட்டி அந்த பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோட ஆண்டவரே அழைத்த என்ன நீதிமானாய் இருக்கிறீங்க, எனக்கு ஒரு மகிமையை நீர் வைத்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமே. என்னை அழைத்த கர்த்தர், என்னை நீதிமானாக்கின கர்த்தர், எனக்கு ஒரு மகிமையை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னை வெட்கப்பட விடமாட்டீர். என் சனத்தின் மத்தியில, என்னை பரியாசம் பண்ணினவர்களுக்கு மத்தியில, என்னை நிந்தித்தவர்களுக்கு மத்தியில, என் பேர்ல அவதூறு சொன்னவர்களுக்கு மத்தியில என்னை வெட்கப்பட விடமாட்டீர் ஆண்டவரே. எனக்கு ஒரு மகிமையை நீர் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை குறித்த நாளில விளங்கப்பட்ட போவதற்காய் ஸ்தோத்திரம். குறித்த நேரத்தில் மகிமையை கர்த்தர் என்னில நீர் வெளிப்பட செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த குறித்த நாளில அந்த மகிமையை எல்லாரும் காணும்படியாக செய்வார். அல்லேலூயா. அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவில் ஸ்தோத்திரம், அநேகர் பார்த்து ஒருவருக்கொருவர் அவர்கள் பேசிக் கொள்ளுகிற அளவில் கர்த்தர் அந்த மகிமையை ஒரு நாளில கர்த்தர் விளங்கப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல கர்த்தர் யார் யாரை கர்த்தர் அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தாமல் கர்த்தர் விட்டதே இல்லை. அழைத்தவர்களை எல்லாம் கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசித்து பார்த்தால் அன்றைக்கு ஏசாயாவை கர்த்தர் என்ன செய்தார்? அவர் அழைத்தார். ஏசாயாவை அழைக்கும் போது நம்ம சொல்லுகிறார், ஆண்டவரே நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில நான் வாசம் பண்ணுகிறவன். அல்லேலூயா. அப்படியானா நான் இருக்கிற இடத்துல என்ன சுற்றி இருக்கிறவங்க, என் கூட பழகிறவங்க, என் கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள்? நல்ல பரிசுத்தமான வார்த்தை பேசுகிற ஆட்கள் அல்ல, எல்லாரும் செந்தமிழ்ல பேசுறவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க பேசுறவங்க எல்லாம் ஆமா நம்ம காத பொத்துற அளவுல பேசுறவங்க, துன்மார்க்கமா பேசுவாங்க, அசுத்தமா பேசுவாங்க. ஸ்தோத்திரம். அசுத்தத்தோடு அசுத்தத்தை இணைச்சி என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அந்த அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில தான் நானும் இருக்கிறேன். நானும் அதுல ஒரு ஆளா தான்.
அசுத்த உதடு உள்ளவனா இருக்கிறேன், நானும் அசுத்தமா தான் பேசியிருக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல அசுத்தத்தை பேசின, ஒரு காலத்தில் கெட்ட வார்த்தைகளை பேசின, ஒரு காலத்துல மற்றவர்களை நிந்தித்து தூஷித்து பேசின நாவை கர்த்தர் அழைக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்தி பரிசுத்தமான உன்னதமான தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற அளவுக்கு கர்த்தர் அவர்களை கனப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படிப்பட்ட அசுத்த உதடுகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவன், அசுத்த உதடுகள் உள்ளவன். ஆனா கர்த்தர் அழைத்த நேரத்தில் என்ன செய்தார்னா, அவனுடைய ஸ்தோத்திர நாவைத்தான் கர்த்தர் தொட்டார். அல்லேலூயா. பலிபீடத்தின் அக்கினியே ஸ்தோத்திரம் குரடினால கொண்டு வர சொல்லி அந்த அக்கினியினால ஏசாயாவினுடைய நாவை தொட்டார். இந்த நாவு தானே அசுத்த நாவுன்னு சொன்னேன். இந்த நாவு தானே அசுத்த ஜனங்கள் மத்தியில இருந்த அசுத்தத்தை பேசின நாவு. இந்த நாவு தான் என்னை மகிமைப்படுத்துவதற்கு வேணும், இந்த நாவு தான் என்னை பறைசாற்றுவதற்கு வேணும், இந்த நாவு தான் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லுவதற்கு, தேசத்துக்கு அறிவிக்க வேணும் என்று சொல்லி இந்த நாவு அசுத்தம் என்று சொல்லுகிறாயே, இதோ இந்த நாவை தொடுகிறேன் சொல்லி அக்கினியினால கர்த்தர் அந்த நாவை தொட்டார். அவ்வளவுதான், அவனுடைய அக்கிரமம் நீங்கி போயிட்டு. அல்லேலூயா. அவ்வளவு நாள் பேசி 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 செஞ்ச பாவம் எல்லாம், செஞ்ச அக்கிரமம் எல்லாம் இந்த ஸ்தோத்திரம் இந்த அக்கினியினால நாவை தொட்டப்படுது. அவனுடைய பாவம் எல்லாம் நீங்கி போனது, அக்கிரமங்கள் எல்லாம் நிவர்த்தியானது. இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இனி போ என்னுடைய வார்த்தையை குறித்து இந்த ஜனங்களுக்கு அறிவி என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அசுத்த உதடுகள் உள்ளவன் தான் ஒரு காலத்துல, ஆனா கர்த்தர் அழைத்தவ அவனுடைய நாவை தொட்டு சுத்திகரித்து தம்முடைய வார்த்தை அவன் நாவில வைத்து, நீ போய் இந்த ஜனங்களுக்கு என் வார்த்தையை அறிவி என்று சொன்னான். ஸ்தோத்திரம். அவன் இஸ்ரவேலிலே பெரிய தீர்க்கதரிசிகளின் பட்டியலில காணப்பட்டு மேன்மைப்பட்டவனாக கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அழைத்தவர கர்த்தர் வெறுமையா விடல. கர்த்தர் அவனுடைய நாவை தொட்டு பரிசுத்தப்படுத்தி நாவுல வார்த்தையை வைத்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இஸ்ரவேலில கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தி காட்டினார். அதுபோலதான் எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், எரேமியாவையும் கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. எரேமியாவை அழைக்க நேரத்தில் அவன் சொல்லுகிற, ஆண்டவரே நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நீ என்ன போய் அழைக்கிறீர? நான் என்ன பேச தெரியும், நான் எனக்கு என்ன சொல்ல தெரியும், யாரிடத்துல போய் என்ன வார்த்தை சொல்லும், தைரியமா சொல்ல முடியாதே, நான் சிறு பிள்ளைலா அப்படின்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனையும் அழைத்தவனுடைய நாவில வார்த்தைகளை கொடுத்து, நான் உன் நாவில அருளுகிற வார்த்தையை இந்த மனுபுத்திரருக்கு போய் சொல்லு என்று சொல்லி அனுப்பினார். அழைக்கப்பட்ட அவனையும் கர்த்தர் மகிமைப்படுத்தி பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக தேசத்திலே உயர்த்தி காட்டினார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பார்த்தா, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிற நேரத்தில் அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்கிறான். அவனுடைய குடும்பமே, அவனுடைய தகப்பனே விக்கிரகங்களை பண்ணி, பல தெய்வங்களை பண்ணி மற்றவர்களுக்கு வியாபாரம் பண்ணுகிற குடும்பத்தை சார்ந்தவர். ஸ்தோத்திரம். ஒரு புழுத்த விக்கிரக ஆராதனைக்காரன் என்று சொல்லலாம். கர்த்தரோ அவனை அழைத்தார். அல்லேலூயா. நீ விட்டு வா என்று சொல்லி சில காரியங்களை சொல்லி அவனை அழைத்தார். அழைப்புக்கு இணங்கி விட்டு வந்தான். வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனை பெரிய ஜாதியாக மாற்றி ஆசீர்வதித்து உயர்த்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அழைத்த அத்தனை பேரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். தேவன் அழைத்த அத்தனை பேரையும் கர்த்தர் கனப்படுத்தி இருக்கிறார். தேவன் அழைத்த அத்தனை பேரை நீதிமான்களாக்கி இருக்கிறார். கர்த்தர் அழைத்த அத்தனை பேரையும் கர்த்தர் மகிமைப்படுத்தி அவர்களை ஜனத்தில பெரியவர்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அழைப்பின் சத்தம் கேட்டே நானும் ஆயத்தமானேன்,
சத்தம் கேட்டே நானும் ஆயத்தமாகிடுவே நாட்களும் நெருங்குவே வாஞ்சையும் பெருகுவே நாட்களும் நெருங்குவே வாஞ்சையும் பெருகுவே பரலோகமே என் சொந்தமே தூற்று காப்பேனோ பரலோகமே என் சொந்தமே தூற்று காப்பேனோ இன்ப இயேசுவே தூற்று காப்பேனோ பரலோகமே என் சொந்தமே அழைத்தவர்களை நீதிமான்களாக்குகிறார். அழைத்தவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தி ஜனத்திலே அவர்களை மேன்மைப்படுத்துகிறார். முடிவில் அந்த பரலோக ராஜ்யத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மூன்றாவது ஸ்தோத்திரம், கர்த்தருடைய காருண்யம் எவ்வளவு அது பெரியது, எப்படி அது பெரியதாய் இருக்கிறது. இந்த காருண்யத்தினால் கர்த்தர் என்ன செய்கிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது சங்கீதம் 12வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். சங்கீதம் 5 ஸ்தோத்திரம் அதனுடைய 12வது வேத வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் தம்முடைய காருண்யத்தினால கர்த்தர் இழுத்துக் கொள்ளுகிறார், காருண்யத்தினால அழைக்கிறார், அவர்களை நீதிமான்களாக்குகிறார், அவர்களை மகிமைப்படுத்துகிறார். தம்முடைய காருண்யத்தினால அவர் என்ன செய்கிறார்? காருண்யம் என்னும் கேடகத்தினால அவர்களை சூழ்ந்து கொள்கிறார். அல்லேலூயா. காருண்யம் என்னும் கேடகத்தினால அவர்களை நான் சூழ்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கேடகம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? யுத்தத்திற்கு போகிறவர்கள் தன்னுடைய கரத்துல என்ன செய்திருப்பாங்க? தன்னுடைய இடது கரத்துல கேடகத்தை வைத்திருப்பாங்க. எதற்காக? எதிராளியினுடைய அம்புகள் அவர்கள் எய்கிற நேரத்துல தன்னுடைய மார்புல படாதபடிக்கு. அல்லேலூயா. எதிராளிகளுடைய அம்பு ஸ்தோத்திரம் இந்த மனுஷனுடைய மார்புல படாதபடிக்கு, அவனுடைய பட்டை இவனை வெட்டாதபடிக்கு, அவனுடைய ஆயுதம் இவனை கொண்டு போடாதபடிக்கு இந்த மனுஷனை பாதுகாப்பதற்காகவே அவனுடைய கரத்துல கேடகத்தை கொடுக்கிறாங்க. இந்த கேடகம் அவனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நான் அழைத்த என் நீதிமானுக்கு நானே காருண்யம் என்னும் கேடயத்தினால சூழ்ந்து கொள்கிறேன். அல்லேலூயா. சூழ்ந்து கொள்கிறேன். சுற்றிலும் நம்மை சுற்றிலும் ஒரு கேடமா இருக்கு. அல்லேலூயா. யுத்தத்துக்கு போறவன் கேடகத்தை முன்னாலதான் பிடிச்சிருக்கிறான். ஆனா பின்னால இருந்து ஒற்றை அம்பு ஏதா அவன் குறுக்கல பாய்ந்து முன்னால வந்துடும் பாருங்க. ஆனா நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு காருண்யம் என்ன கேடயத்தினால முன்னால மட்டும் இல்ல, உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறேன். உன்னுடைய முன்பகுதியிலும் என் காருண்யம் என்ன கேடம் இருக்கிறது, உன்னுடைய பின்பகுதியிலும் என்னுடைய காருண்யம் என்ன கேடம் இருக்கிறது, உன்னுடைய வலது பக்கத்திலும் நான் காருண்யம் என்ன கேடயமா இருக்கிறேன், உன் இடது பக்கத்திலும் நான் காருண்யம் என்ன கேடயமா இருக்கிறேன். என் திசையில் இருந்து அம்புகள் வந்தால் நானே காருண்யம் என்ன கேடயத்தினால உன்னை சூழ்ந்து கொண்டு பாதுகாக்கிறேன் சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர் அழைத்த அவருடைய பிள்ளைகளுக்கு அவரே காருண்யம் என்னும் கேடகமாக சூழ்ந்து கொள்கிறார். அப்ப எதிராளி நாலா திசையிலிருந்து எங்கிருந்து அம்பு விட்டாலும் எங்கதான் போய் பாயும், அவர் காருண்யம் என்னும் கேடகமா இருக்கிறதுனால அவர் மேல பட்டு கீழே விழும், அவருக்குள்ளால பாய்ந்து போகாது. அல்லேலூயா. அவருக்குள்ள எந்த ஊடுருவி போகாது. ஆனால் நமக்குள்ள பாய்ந்தா ஊடுருவி போகும். அவர் மேல பட்ட
சொல்கிறார், நான் அழைத்த நீதிமானுக்கு, நான் அழைத்த என்னுடைய பிள்ளைகளுக்கு, நான் தெரிந்து கொண்ட, நான் இழுத்து கொண்ட என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்படி நான் பாதுகாப்பா இருக்கிறேன் தெரியுமா? அவர்களை சூழ்ந்து நான் கேடகமாக, காருண்ய கேடகமாக இருக்கிறேன் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமீபத்துல ஒரு சகோதர ஸ்தோத்திரம், அவர் என்னை கண்டவர் என்ன செய்தார்னா, என் கையை பிடிச்சு வச்சுக்கிட்டு அழுகிறார். ஸ்தோத்திரம். ஐயோ, உங்களை குறித்து அப்படி ஒருத்தர் சொன்னா, இப்படி ஒருத்தர் சொன்னா, ஆமா அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணுறோம், வைக்க மாட்டோம், தீத்துருவோம் சவால் விட்டாங்க. ஐயோ கவனம். அவர் சொல்ற, பாஸ்டர் நான் சொல்றேன்னு கவலைப்படாதீங்க. அழுற, கண்ணீர் விட்டு அழுகிற, கவலைப்படாதீங்க, கவனமா இருங்க, கவனமா வெளியில போங்க, கவனமா வாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரு கவனம் இல்லை, அழைத்தவர் என்னை சுற்றிலும் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நான் போகிற இடம்லாம் அவரை அழைக்கிறேன், அவர் எனக்கு முன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் முன்னும் நிற்கிறார், பின்னாலே நிற்கிறார். அவர் வலது பக்கத்திலும் நிற்கிறார், இடது பக்கத்திலும் நிற்கிறார். ஆகையினால் எதிராளிகளுடைய அன்பு என்னை கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி நினைத்தாலும் என் மேல் படவில்லை, கேடகத்தின் மேல் படுகிறது. அந்த கேடகம் இயேசுவே, அது அங்கே மடங்கி விழுகிறது. கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னொருனோடு பிரயாசப்படுறாங்க, கொல்ல முடியல. அவர் சொன்னார், இல்ல சவால் விட்டாங்க, அவங்களை எப்படியாவது தீத்துருவோன்னு சொல்லி சவால் விட்டாங்கன்னு சொல்லி அழுகிறார் கையை பிடிச்சிட்டு. அல்லேலூயா. கர்த்தரோ நீதிமானை காருண்யம் என்னும் கேடயத்தினால அவர் சூழ்ந்து நிற்கிறதுனால சத்துரு அவன் முன்பக்கத்தில் எய்தாலும் ஸ்தோத்திரம் அவர் பாதுகாக்கிறார், பின்பக்கத்தில் எய்தாலும் பாதுகாக்கிறார், வலது பக்கத்தில் எய்தாலும் பாதுகாக்கிறார், இடது பக்கத்தில் எய்தாலும் கர்த்தர் பாதுகாப்பாக கேடயமாக இருக்கிறார். அவருடைய காருண்யம் ஸ்தோத்திரம் எத்தனை பெரியது. தாம் அழைத்த தம்முடைய பிள்ளைகளை எவ்வளவாய் ஆண்டவர் கேடகமாக இருந்து பாதுகாத்து வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்துல ஸ்தோத்திரம் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அழைக்கப்பட்டவன் ஆபிரகாம், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். அந்த ஆபிரகாம் சொல்கிறார், பாருங்க அவன் பெரிய சத்துருக்களை முறியடிச்சுட்டு வந்திருக்கிறான். கர்த்தர் சொல்ற, ஆபிரகாம பயப்படாத, ஐயோ நான் ஒரு சின்ன கூட்டம் அடுத்த தேசத்தில் வந்திருக்கிறேன், நான் போய் உள்ள முறியடிச்சுட்டு வந்திருக்கிறேன், இனி அவர்கள் பெருக்கூட்டமா வந்து என்னையும் ஜனங்களை அழித்து விடுவார்களே சொல்லி நீ பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. சோதனை உன்னை சுற்றிலும் நான் கேடகமாய் இருக்கிறேன். நீ என்னால் அழைக்கப்பட்டவன், என் அழைப்புக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன். நான் உன்னை நீதிமானாய் இருக்கிறேன், உன்னை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். உன்னை சுற்றிலும் காருண்யம் என்ற கேடகத்தினாலே நான் சூழ்ந்து நிற்கிறேன் சொல்லி ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார். கரங்களை தட்டி அந்த கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியாக 4வது அவருடைய காருண்யம் எப்படி பெரியதாய் இருக்கிறது. வேதம் என்ன சொல்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 35வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். சங்கீதம் 18:35 ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் என்னை எப்படி மாற்றுகிறது தெரியுமா? என்னை க்ஷணத்துல என்னை பெரியவனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். நான் முதலாவது கர்த்தர் அழைப்பதற்கு முன்னதாக சிறியவனாய் இருந்தேன். ஆனா பக்தன் சொல்கிறார், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றி இருக்கிறது. இன்னும் என்னை பெரியவனாக நீ மாற்றப் போகிறீர் உம்முடைய காருண்யத்தினால் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கூட்டத்துல வந்திருக்கிற அத்தனை பேருமே ஸ்தோத்திரம், இந்த கூட்டத்துல கர்த்தர் உங்களை ரட்சித்து
அழைப்பதற்கு முன்பதாக நீங்க மிகவும் எளிமையான நிலையில, வாழ்க்கையில, வசதியில சிறியவர்களாகத்தான் இருந்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாழ்க்கையில, வசதியில, ஸ்தோத்திரம், உங்க குடும்பத்துல, உங்க ஜனத்துல நீங்க சிறியவர்களாக இருந்தீர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய ஜனமே உங்கள் அருகில் இருக்கிறவர்களை பார்த்து பொறாமை கொள்ளுகிற அளவில் அவர்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களை பெரியவர்களாய் மாற்றி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். யாரையும் கர்த்தர் கீழே போக விடல. அல்லேலூயா. ஒருவரையும் கர்த்தர் கீழே போக விடல. ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்த தேவ பிள்ளைய இருக்கிற நிலையில் என்று அழைக்கப்பட்ட ஸ்தானத்திலிருந்து கீழே போக விடல. அவர்கள் ஜனத்தின் மத்தியில இயேசு அவர்களை பெரியவர்களாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன ஆண்டவர் என் குடும்பத்துல, என் ஜனத்தின் மத்தியில கர்த்தர் என்ன பெரிய ஆளா தான் வச்சிருக்கிறாரு, என்ன போய் அவங்ககிட்ட கை நீட்ட நிலையில வைக்கல என்று சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள்ட்ட போய் கை கட்டி நிற்கிற அளவில், அவர்கள்ட்ட போய் நாம் கையேந்துகிற அளவில் கர்த்தர் வைக்கல. ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம். ஆனால் கர்த்தர் அழைத்த பிற்பாடு அவர்களிலும் கர்த்தர் பெரியவர்களாய் மாற்றி இருக்கிறார். அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவில், பொறாமை கொள்ளுகிற அளவில் கர்த்தர் பெரியவர்களாய் மாற்றி இருக்கிறார். இன்னும் பெரியவர்களாக மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அவருடைய காருண்யம் செய்கிற வேலையை பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் நம்மள யாராயிலும் தகுதி உண்டா? எவ்வளவேனும் தகுதி உண்டா? ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத நம்மளை அழைச்சி ஆண்டவர் நம்மளை நீதிமானாக்கி, நம்மளை மகிமைப்படுத்தி, நம்முடைய ஜனத்தின் மத்தியில பெரியாளா மாத்துறார். பார்த்தீங்களா? அதுதான் ஸ்தோத்திரம். அவருடைய இரக்கத்தில் இரக்கம், அதுதான் அவருடைய அன்பிலும் அன்பு நிறைந்ததான காருண்யமாயிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 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 வேதத்துல கர்த்தர் யார் யாரெல்லாம் அழைச்சாரோ அவங்களை எல்லாரும் பெரியாளா மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் அழைத்தார், ஆபிரகாம பெரியாளா மாற்றிட்டார். பாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தேசத்துல, ஊர் என்கிற கர்த்தருடைய தேசத்திலிருந்து அவன் புறப்பட்டு வந்தான். கர்த்தர் அந்த தேசத்துக்கு பெரியாளா மாத்திட்டார். அல்லேலூயா. அந்த முழு தேசத்தையும் அவன் கையில கொடுத்துட்டார். நீயே ஆண்டுக, நீயே அனுபவிச்சுங்கன்னு சொல்லி கொடுத்தார். நீயும் உன் சந்ததிகள் அனுபவிக்க சொல்லி கர்த்தர் பெரிய ஆளாய் மாற்றினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுபோலதான் தாவீதை கர்த்தர் அழைத்தார். சாதாரண ஆடு மேய்க்கிற இடையனா இருந்தான். ஆடுகளுக்கு பின்னால அப்படி என்று சொல்லிக் கொண்டு போன அவனை கர்த்தர் அழைத்தார். ஆட்டு தொழுவத்திலிருந்து அழைத்தார். அவனை அபிஷேகம் பண்ணி நீதிமான் ஆக்கினார். அந்த தேசத்திற்கே தலைவனாக, ராஜாவாக கர்த்தர் உயர்த்தி பெரிய ஆளா மாற்றி விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அழைத்தவனை கர்த்தர் கைவிடல. கர்த்தர் நீதிமானாக்கி அவனையும் பெரியவனாய் கர்த்தர் மாற்றினார். எரேமியாவை அழைத்தான். கர்த்தர் அவன் சிறு பிள்ளை சொன்னான். கர்த்தர் அவனையும் ஜனத்தில தேசத்திற்கு பெரிய ஆளாக மாற்றினார். ஸ்தோத்திரம். ஏசாயாவை அழைத்தான். அசுத்த உதடு உள்ளவன் என்று சொன்னான். அவனை அழைத்த கர்த்தர் அந்த தேசத்திலே மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தர் அவனை மாற்றினார். பேதுருவை அழைத்தார். சாதாரண மீன் பிடிக்கிறவன், மீன் பிடிக்க வலைய போட்டும் கூட ஒரு நாள் ஒரு மீன் கிடைக்காம இருந்தவன் கர்த்தர் அவனை அழைத்தார். அவனை கொண்டு தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலுக்குரிய பாத்திரமாய் மாற்றி கர்த்தர் அவனை பெரியாளாய் மாற்றினார். சாதாரண ஏறு போட்டு உழுது கொண்டிருந்தான் எலிசா. மாட்டுக்கு பின்னால சொல்லி அடிச்சு ஓடிட்டு இருந்தவன் கர்த்தர் அழைத்தார். அவனையும் இஸ்ரவேலில வல்லமையான தீர்க்கதரிசியாய் மாற்றி பெரிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் அழைத்த ஒருவரையும் கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. யாரை தம்முடைய காருண்யத்தினால தகுதி இல்லாத ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் அவர்களை இழுத்தாரோ, அழைத்தாரோ, நீதிமானாக்கினாரோ அவர்களுக்கு கேடகமாய் சூழ்ந்து பாதுகாக்கிறார். அவர்களை கர்த்தர் அப்படி விடுகிறது இல்லை. அவர்களை நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், வருஷங்களுக்கு வருஷம், வருஷங்களுக்கு வருஷம் கர்த்தர் அவர்களை உயர்த்தி ஜனத்தின் மத்தியில கர்த்தர் அவர்களை பெரியவர்களாய்
மாற்றுகிறார். கர்த்தர் அந்த காருண்யத்தினால இன்னும் நம்மை இழுத்துக் கொள்ளும்படியாக, இன்னும் தம்முடைய காருண்யத்தை நமக்கு தரும்படியாக எல்லாரும் செபிப்போமா? எல்லாரும் செபிக்கும்படியாக யாவரும் இருக்கிடத்திலிருந்து நான் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் இன்னும் என்னோடு இருக்கணப்பா. இன்னும் உங்க காருண்யம் எனக்கு வேணப்பா. அன்பிலும் அன்பிலாய் சிறந்த காருண்யம், இரக்கத்தில் இரக்கமாய் விளங்குகிற காருண்யம், கிருபையின் மேலாக விளங்குகிற காருண்யம். ஆண்டவரே, எனக்கு இன்னும் அந்த காருண்யம் வேணாப்பா. எத்தனை பேருக்கு அந்த காருண்யம் வேணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க? இன்னும் எனக்கு அந்த காருண்யம் வேணும், அந்த காருண்யம் இன்னும் எனக்கு அதிகமா வேணும்னு சொல்லி விரும்புகிறவங்க எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும், ஆண்டவரே, அந்த காருண்யத்தினாலே நிரப்பு, இன்னும் அந்த காருண்யத்தினாலே நிரப்புன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் அந்த காருண்யத்தினால இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. நீங்க இருந்த வண்ணமாக இனி இருக்க போகிறது இல்ல. அழைக்கப்பட்ட பிற்பாடு ஒரு ஸ்டெப் ஆண்டவர் இந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை நீதிமானாக்கி உயர்த்தி இருக்கிறார். இன்னும் அவருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாய் மாற்ற போகிறது. இன்னும் அவருடைய காருண்யம் உங்களை மேன்மைப்படுத்த போகிறது. இன்னும் அவருடைய காருண்யம் உங்களை சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்க போகிறது. காருண்யம் என்னும் கேடயத்தினால கர்த்தர் உங்களை சூழ்ந்து கொள்ள போகிறார். எதிராளிகளுடைய அன்பு உன்னை ஒன்றும் செய்யாது. ஓ, எதிராளிகளுடைய மந்திர வித்தைகள் உன்னை ஒன்றும் செய்யாது. அவர்கள் ஏவுகிற ஏவல்கள் உன்னை ஒன்றும் செய்யாது. அவர்களுடைய தந்திரங்கள் உன்னை ஒன்றும் செய்யாது. அவருடைய பொறாமை எரிச்சை உன்னை ஒன்றும் செய்யாது. கர்த்தர் உன்னை சுற்றிலும் கேடகமாய் இருக்கிறார். காருண்யம் என்ன கேடகமாய் இருக்கிறார். ஓ, தலையை நிமிர பண்ண போகிறார். ஒரு கொம்பை வேற பண்ண போகிறார். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்க போகிறார். கர்த்தர் இன்னும் உன்னை உயர்த்த போகிறார். இன்னும் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காருண்யம் எனக்கு வேணும் சொல்றவங்க எல்லாம் நன்றாக கரங்களை கட்டி ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரே, அந்த காருண்யத்தினால என்ன நிரப்புங்க, என் குடும்பத்தை நிரப்புங்கப்பா. ஓ, தேங்க்யூ, தேங்க்யூ. எங்களை சுற்றி காருண்யம் எங்க கிடைத்தால் சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. எதிராளிகளுடைய அன்பை எங்களை தாக்கக்கூடாது. ஒருவருடைய தீக்கணைகளை எங்களை வந்து அணுகக்கூடாது. எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க. காருண்யம் எங்கள் கேடயத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. இமாலரபா ஷடலரபா விமானபரபரபரபா உதயலியானபரபா சியம் புரியானபரபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காருண்யத்தாண்டி இழுத்து கொண்டான் தூய தேவனுக்கு. காருண்யத்தாலே இழுத்து கொண்டான் தூய தேவனுக்கு. கருணி அழைத்தார் இந்த Thank you.
எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஒரு நிமிடம் நம்முடைய கரங்களை பரலோகத்தின் தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உங்க காருண்யத்தினால என்னை இழுத்து கொண்டீங்கப்பா. எங்கோ வாழ்ந்த, எப்படியோ ஜீவித்தேன், உங்க காருண்யத்தினால என்னை இழுத்து கொண்டீங்களே, என்னை அழைத்தீரே, என்னை நீதிமானாக்கி என்னை மகிமைப்படுத்தினீரே. நீர் அழைத்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய காருண்யம் என்னும் கேடயத்தினால் என்னை சூழ்ந்து கொண்டு என்னை பாதுகாத்து வந்தீரே அப்பா. நீர் அழைத்த நாளிலிருந்து இதுவரைக்கும் கர்த்தர் என்னை அதிலிருந்து என்னை உயர்த்தி வந்தீரே, என்னை பெரியவளாக்கி வந்தீரே, பெரியவளாக்கி வந்தீரே அப்பா. இன்னும் உங்க காருண்யத்தினால் நிரப்புங்க. உங்களுடைய காருண்யம் இன்னும் என்னை பாதுகாக்கட்டும். இன்னும் உடைய காருண்யம் என்னை ஆண்டவரே பெரியவளாக்கட்டும், பெரியவளாக்கட்டும். இன்னும் உடைய காருண்யம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இன்னும் உடைய காருண்யத்தினால் என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேள்வி. கர்த்தர் அந்த காருண்யத்தால் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. இரக்கமுள்ள பிதாவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது என்று சொல்லி ஆண்டவரை எழுதியிருக்கிற வார்த்தையை தியானிப்பதற்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய காருண்யத்தினால் இழுத்துக் கொள்ளுகிறேன். உம்முடைய காருண்யத்தினால் அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்துகிறேன். உம்முடைய காருண்யம் கேடயத்தினால் என்னை அழைத்து உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு பாதுகாக்கிறேன். உம்முடைய காருண்யத்தினால் அவர்களை அழைத்த ஸ்தானத்திலிருந்து அவர்களை உயர்த்தி காட்டி பெரியவர்களாக மாற்றுகிறீரப்பா. இன்னும் அந்த காருண்யத்தினால் நம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் கர்த்தர் நிறைத்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கடைசி பரியந்தம் பாதுகாத்து நம்முடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இன்னும் இருக்கிற ஸ்தானத்தில் நம்முடைய பிள்ளைகளை பெரியவர்களாய் மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து நீர் ஆசீர்வதிக்கிற அன்புக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு அனுப்பும் மகிமை கனத்தை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மந்தையில் கூட்டும் ஆவி